போன வாரம் வெள்ளிக்கிழமையும் இந்த ஊமத்தங்காய் தீபம் வந்து ஏத்திருந்தேன். இது எதுக்காக அப்படின்னா திருஷ்டிக்காக வந்து ஏத்துறதுதான். முள்ளால எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற கெட்ட விஷயங்களை இந்த மாதிரி வந்து சில பரிகாரங்கள் மூலமா வந்து நம்ம வீட்டுல இருக்க எதிர்மறை சக்திகளை வந்து நீக்கலாம். இதுக்கு வந்து முக்கியமா ஊமத்தங்காய் வந்து 2 வேணும். அதே மாதிரி இலுப்பை எண்ணெயில ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு இலுப்பை எண்ணெய் தீபம் ஏத்துறது 1000 நெய் தீபம் ஏத்துறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குலதெய்வத்தோட அருளோட இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த தீபத்தை ஏத்தினேன். ஏன்னா திருஷ்டிகள் வந்து நமக்கு அதிகமா இருந்தா வீட்டுல தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும். அதனால வந்து முன்னெச்சரிக்கையா இந்த மாதிரி விஷயங்களை செய்வது, சாம்பிராணி போடுவது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட சேர்த்து இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ண போறேன். புத்தர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயத்த இந்த பண்டிகை தினத்துல நீங்க வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விசேஷமான நாள்ல நம்ம சந்தோஷமாவும் நம்ம மனசு நிம்மதியாகவும் இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த நீர் எது தெரியுமா அப்படின்னு புத்தர் கேட்கிறாரு. என்னன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கங்கை ஆற்றில் ஓடும் நீர் அல்ல, பிறர் துயரம் கண்டு நம் கண்களில் வரியும் கண்ணீர் தான் வந்து உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத நீர் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நிம்மதிக்கான 2 வழிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்று விட்டு கொடுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். இது 2 தான் நமக்கு நிம்மதிக்கான 2 வழிமுறைகள். மூணாவதா ஒரு முக்கியமான விஷயம், இது நம்ம எல்லாருமே ஏத்துக்கிற ஒரு விஷயம். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசித்தால் வாழ்க்கை அழகாகும். சொன்ன இந்த கருத்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.